பொற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய நல்ல நாளிலே சஷ்டி விரதம் மேற்கொண்ட அடியார்கள் மக்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க. அவர்களுடைய பாதம் பணிந்து இந்த நல்ல நாளிலே நாவுக்கரச பெருமான் இந்த மடத்திலே இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே முதல் நாளிலே அருமையான ஒரு தலைப்பு சிவயோக உபதேசம் என்ற சிவஞான யோக உபதேசம் என்ற தலைப்பிலே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு அளித்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் நம்ம திலகவதி அம்மா மாதக்கழகம் தலைவி அவர்களுக்கும் அந்த உறுப்பினர்களுக்கும் இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைவரின் பாதத்தை பணிந்து வணங்கி இறைவன் திருவருளும் குருவருளும் இங்கே கூட்டி வைக்க சில கருத்துக்கள் உங்கள் முன்பாக சமர்ப்பிக்க இறைவன் அருள் பாலிப்பாராக சண்முகர் கடவுள் போற்றி, சரவணன் துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கத்திகை பாலா போற்றி, தன்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோழா போற்றி, வெண்மதி வதனவள்ளி வேளவா போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவனாகிய இறைவன் எம்பெருமான் உலகத்து உயிர்களாகிய நாம் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். அதுக்குதானங்க கோயிலுக்கே வர்றோம், வழிபாடே அதுக்குதானே செய்கிறோம். எப்படி விரதங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிறோம்னா நல்லா இருக்கணும், நம்ம நினைச்சது நடக்கணும், நினைத்த காரியங்கள் வெற்றி பெறணும். அதுலயும் நம்முடைய இந்து சமயத்திலே பண்டிகைகள், திருவிழாக்கள், விரதங்கள், இது நீங்க மூணு வரிசையா பட்டியல் போட்டு பாருங்க. பண்டிகைகள் நேரத்தில் எல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டோம், எவ்வளவு இல்லையா? ஒவ்வொரு வயதிற்கும் தகுந்தாற் போல அந்த கொண்டாட்டங்கள், பண்டிகை கொண்டாட்டங்கள். சின்ன வயசா அவங்களுக்கு உரித்ததான இயல்பிலே அவர்களுடைய கொண்டாட்டம். நமக்கு என்ன ஒரு இன்பமோ அதை தரும் நம்முடைய கொண்டாட்டம். தீபாவளி பண்டிகைன்னா என்ன கொண்டாட்டமோ, நமக்கு என்ன பிடிக்குமோ அந்த வகையில கொண்டாட்டம். அழகான தெரியலனா யூடியூப்பை பார்த்தாவது சக்தி வைக்கணும், மரபு அதுக்கேத்தாப்புல நம்ம வீட்டுல செய்யணும். எவ்வளவுதான் கடையில வாங்கினா கொஞ்சமாவது செய்யணும் அப்படின்னு பார்த்து 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 செஞ்சிடறோம் இல்லையா? நல்லா இருக்கோம் இல்லையா, சாப்பிட்றோமோ இல்லையா, செஞ்சு முடிச்சிடுவோம் கண்டிப்பா. அது ஒரு சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். இந்த பண்டிகை நாட்கள், அடுத்து திருவிழாக்கள். கோவில்கள்ல இன்னைக்கு திருவிழாக்கள் ஒரு காலத்தில் திருவிழா என்ற மாத்திரத்திலே நம்ம கோயிலேயே தெரியும். ஐப்பசி திருவிழா இப்ப முடிஞ்சிருக்கு, நமக்கு சித்திரை திருவிழா எவ்வளவு அருமையாக நடக்கும். ஊர் மக்கள் எல்லாம் கூடி நின்று தேர் இழுத்து, அதுலயும் முன்னாடி தேர்ல இறைவன் எம்பெருமான் வீற்றிருக்க அழகாக பவனி வர ஊர்ல இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கலை, அவரவர் கலையை பறைசாற்றும் ஒன்றாக திருவிழாக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அது இந்த வருஷம்லாம் நல்லாவே சிலம்பாட்டம், கோலாட்டம் எவ்வளவோ எல்லாம் வச்சாங்க. இன்னும் இந்த சித்திரை மாசம் சித்திரை திருவிழாக்கள் இன்னும் அதிகமாவே இருக்கும். அப்ப அப்படி ஒரு திருவிழாக்கள், விரதங்கள். இன்னைக்கு நேற்று கொண்டாடி அவ்வளவு முடிச்சுட்டு டப்பா டப்பாவா மேல தூக்கி வச்சுட்டு 6 நாள் கழிச்சுதான் நான் எடுப்பேன். 6 நாளைக்கு சாப்பிட மாட்டேன். யாரும் எடுக்கக்கூடாது, வச்சிருங்க, எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு 6 நாளும் விரதமாக உண்ணாமல் உறங்காமல், மத்தியானம் தூங்கினாலும் தூங்கக்கூடாது, நேரத்தில் தூங்கக்கூடாது. அதனால உறங்காமல் எண்ணாமல், இதையும் கொஞ்சம் கேட்க. உண்ணாமல் உறங்காமல் நமக்கு தெரியும், எண்ணாமல் அது என்னங்க, எண்ணாம இருக்க முடியுமா? எண்ணுதல் என்பது இந்த உலக விஷயங்களை எல்லாம் சிந்திக்காமல் இறை சிந்தனையில் இருத்தல். இதுதான் விரதத்தின் மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா மனம், வாக்கு, காயம் ஒன்றினாலும் தானே இன்றைக்கு வினைகள் நடக்கின்றன. இந்த வினைகளுக்கு ஈடான இன்ப துன்பங்களை அனுபவிக்கத்தானே இறைவன் எம்பெருமான் தனு கரண புவன போகத்தை கொடுத்து இன்றைக்கு வரும் இன்ப துன்பம்னா நிறைய பேருக்கு புரியாத ஒரு பாடம்னா சிவஞான போதத்துல இந்த 2வது சூத்திரம் தான். எப்ப கேளுங்க புரியுற மாதிரி இருக்கு கேட்கும் போது, ஆனா அனுபவத்துல புரியாது. அனுபவத்துக்கு நீங்க எவ்வளவு பாடம் படிச்சவங்களா இருக்கு, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு, ஆனா
தனக்கென்று ஒரு அனுபவம் வரும்போது ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அது என்னங்க நான் நல்லா தானே செஞ்சுட்டு இருக்கேன், எல்லாம் சரியா தானே செய்யறேன், இந்த பிறவில யாருக்கும் நான் எந்த துன்பம் அப்படியே வந்துச்சு, எனக்கே வந்துச்சு இந்த துன்பம். எங்க முருகன் ஐயா ரொம்ப அழகா சொல்லுவாங்க, துன்பம் ஏன் வந்தது, எனக்கு ஏன் வந்தது, எனக்கு மட்டும் ஏன் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை அதுதான். எனக்கு இதுக்கு நம்ம அப்படிதான் சொல்றோம், அது எனக்கு மட்டும் வந்துச்சு. தப்பு பண்ணவங்க நான் நல்லா தானே இருக்கிறேன். இந்த வினை கோட்பாடை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் இறைவனுடைய கணக்கு, நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம், இறைவனுடைய ஒரு கணக்கு, அதுதான் நடக்கும். அந்த கணக்கை நம்மால் உணர்ந்து கொள்வது என்பது முடியாது. ஆனாலும் துன்பங்கள் வரும் போதெல்லாம் இறைவனை விட்டு எங்க போறோம்? ஒரு குழந்தைய அம்மா அடிச்சுட்டா சட்டை பண்ணா அம்மா தானே திரும்ப ஓடி வருது, வெளியே எங்கேயுமா ஓடி இருக்கு. அந்த மாதிரி பழக்கம் நம்ம குழந்தைகளுக்கு இல்ல, நம்ம நாட்டு குழந்தைகளுக்கு இன்னும் இல்ல. அம்மான்னு கலக்கு. அதே போலதான் நாமளும் இருக்கோம். துன்பம் வரும்போது மீண்டும் மீண்டும் இறைவன் சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே. நல்லா இருக்கும்போது கூட குழந்தை அங்கங்க ஓடி விளையாடும், காய்ச்சல் வந்துட்டா அம்மா திரும்பி இருக்க பிடிச்சுக்கிடும் இல்லையா? அது போல துன்பம் வரும்போது இறைவனை சிக்கன பிடித்தல் என்பது நம்முடைய இயல்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட துன்ப நேரங்களிலே இறைவனா எம்பெருமானே ஏன் இந்த துன்பம், இந்த துன்பம் நீங்க வேண்டும் என்றுதான் இறை வழிபாடு. இந்த விரதங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க. விரதங்கள் இருத்தல் அது அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்ப வருத்துறதுன்றது சாதாரணமானது இல்லை. சாப்பிடாம இருக்கிறதுன்றது, அதுவும் தினசரி நல்லா 3 நேரம் சாப்பிட்டுட்டு இந்த 6 நாள் முழுக்க சாப்பிட மாட்டேன்னா அது எவ்வளவு ஒரு கஷ்டம் தானே. ஆனாலும் முருகா உன்னையே நினைந்து இருத்தல் அப்படின்னும் போது அந்த எண்ணமே நமக்கு வரும், சாப்பிடணும்ன்ற எண்ணமே வரும். முருகப்பெருமானையே நினைந்து இருக்கும் வேளையிலே அந்த சாப்பிடணும்ன்ற எண்ணமே வரும். மற்ற நாள்லாம் பாருங்க, நல்லா 6 நாள் கோவிலே போயிருப்பாங்க, சக்தியிலே போயிருப்பாங்க, இப்பவுமே இருக்கிறாங்களான்னு தெரியல. 6 நாள் கழிச்சு நல்லா ஸ்லிம் ஆகி அழகா வருவாங்க, முகமும் தேஜஸ் ஆயிடும். அதை நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். நல்லா அந்த விரதம் இருக்கிற காலங்களுக்கு, ஏன்னா அவங்களுடைய மனதில் வேற எண்ணங்கள் கிடையாது. முருகா முருகா முருகான் அந்த சஷ்டி கவசம் பாராயணம், கந்தரன் அலங்காரம் இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த மனதின் எண்ணங்களும் செம்மையாக, முக விலாசமும் அழகாக, உடம்பு நல்ல ஸ்லிம்மாக வரக்கூடியவங்களாக வருவாங்க. ஆகா நீங்க அழகா இருக்கீங்க, மாசத்துக்கு 6 நாள் இப்படி இருங்க அப்படிங்க, வருஷத்துக்கு 6 நாள் இல்ல, மாசம் 6 நாள் இருங்க, ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படி. அது மாதிரி இறை வழிபாடு, அதுல விரதங்களில் தலை சிறந்த விரதமாக, எத்தனையோ விரதங்கள் இருக்கு, தலை சிறந்த விரதமாக இன்றைக்கெல்லாம் இருத்தல் சக்தி விரதம். இதுக்கு மேல ஒரு விரதமே இல்லை. அப்ப இந்த விரதத்திற்கு காரணம், இருப்பதற்கு காரணம் உடல் செம்மைப்பட்டு, உடலின் மூலமாக உயிர் செம்மைப்பட்டு, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். திருமூல தேவனார் ரொம்ப அழகா அவருடைய பாடல்கள்லாம் வருடத்திற்கு ஒரு முறை அந்த யோக நிலையிலே நின்று அருளியது. அப்ப சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். உயிரை நம்ம போய் வளர்க்க முடியுமா? அது நித்த பொருள், மாறாத பொருள், அதை போய் நம்ம வளர்க்க முடியுமா? அப்படின்னா ஏன் உயிரை வளர்த்தேன் என்றார் அப்படின்னா, உயிரில் இருக்கும் அந்த அறியாமையை நீக்கி, ஏன்னா உயிரோடைய தன்மை என்ன? அறிவு. என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். தன்னை பாராமறைத்ததுவே பாசம் என்று. இம்மூன்றையும் ஆய்ந்தவர் தான் முத்தராம். அப்ப என்னை அறிவென்றான், அந்த அறிவிலே ஆனந்தம், அது சிவம். அந்த சிவத்தை நாம் அடைய வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை விரதங்கள். நாம நம்ம நினைச்ச காரியம் நடக்கணும். இந்த வருஷம் எப்படியாவது எப்படி ஒரு பணந்த பிறந்தணும், இந்த சஷ்டி விரதம் இருக்க வைக்கணும். சஷ்டியில இருந்தா கண்டிப்பா வரும்பாங்க, சட்டியில இருந்து அகப்பையில வரும்பாங்க. அது எவ்வளவோ ஒரு கருத்து உண்டு, இருக்கட்டும், ஆனா கண்டிப்பாக உண்டு. எத்தனையோ பேருக்கு முருகப்பெருமான் அந்த குழந்தை பாக்கியத்தையும் அப்புறம் திருமண பாக்கியத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான்.
அப்படிப்பட்ட முருகப்பெருமான் கேட்டது யார் யார் எதை கேட்கிறாங்க அதையெல்லாம் கொடுப்பான். இகபர சௌபாகியம் அருள்வாயே, இகத்துக்குரிய சௌக்கியம் கொடுக்கல, நீ மேல புத்தி புத்தின்றதெல்லாம் மேல பார்ப்போம். முதல்ல இந்த உலகத்துல நான் நல்லா இருந்துக்கிறேன்பா, அதுக்கப்புறம் அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி அருணகிரி பெருமான் நம்மளை எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்து இகபர சௌபாகியம் அருள்வாயே என்றார். அப்ப இந்த விரதங்கள் எல்லாம் முருகப்பெருமானை நோக்கி செய்யும் இந்த விரதங்கள் எல்லாம் உயிர்களாகிய நமக்கு கொடுப்பது என்ன என்றால் இறைவன் எம்பெருமானை அடைய வேண்டும். அப்படி இறைவன் எப்படிப்பட்டவன்? ஞானமே வடிவான பரம்பொருளாகிய ஞானத்தை ஞானத்தாலே ஞானத்தால் அறிவார்கள். அவர்கள்தான் அந்த யோகிகள், ஞானிகள். ஞானிகள் அப்ப அந்த ஞானத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பக்குவ நிலை. சரியை, கோயிலுக்கு வர்றது, சாமி கும்பிடுறது, அப்புறம் கிரியை, அப்புறம் யோகம். சரியையில பாஸ் பண்ணாதான் கிரியே கையில கிடைக்கும். கிரியையில பாஸ் பண்ணாதான் யோக நிலையே வரும். கிரியை என்பது முன்பும் புறமும் அகமுமாக, சரியை என்பது புறமாக. வெளியே வந்து பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிறது சரியை தான், சரியை வழிபாடு தான். இப்ப கிரியை என்னைக்கு வருது? அது சாமி கொடுப்பார். நாம போய் அவரை வாங்கவும் முடியாது, அடையவும் முடியாது. அகிலமாயாரும் அறிவரீத பொருள் சகலமாய் வந்ததென்றும் பெற தாமி இங்கே உருவமாக செய்து இதைத்தான அவபிராடி பாடினார். பாலும் கடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துடக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து. அழகான இந்த கோலத்தை தந்தாயே யாரு? முதல் புள்ளியே சாமிதான். முதல் புள்ளியே சாமிதான். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் ஒன்றும் தா என்றால் எவ்வளவு அருமையான வார்த்தைகள். அதெல்லாம் யோக நுட்பம், சாதாரணமான பாடல் இல்ல. அவ சொல்றதெல்லாம் வேற மாதிரியான யோக நுட்பம். அது மெதுவா படிச்சுக்கிடுவோம், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இருவினை, அந்த வினைக்கு ஈடான உடல். இந்த வினை போகமே ஒரு தேகம் கண்டால் அந்த இருவினை ஒப்பு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு உயிருக்கு உயிராக, அறிவுக்கு அறிவாக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கும் இறைவன் இங்கே குருபரனாக முன்வந்து நம் போன்ற ஒரு உருவம் மானுட சட்டை தாங்கி வந்து, மானுட சட்டை தாங்கி வந்து நம் போன்ற சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு இல்லைன்னா புரியாது. உபதேசமும் தீட்சையும் உபதேசமும் எல்லாம் கொடுத்து அந்த ஒரு பக்குவ நிலையை உருவாக்குதல். ஆனா அருணகிரி பெருமானுக்கு முருகப்பெருமானே வந்தார். முருகப்பெருமானே வந்தார். அது எப்படிப்பட்ட வார்த்தை? எப்பேற்பட்ட அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேனார். அம்மா பொருள் இல்ல, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. மாபொருள் என்றார். மாபொருள் என்றால் சும்மா இருன்றதான் மாபொருள். நமக்கு அந்த சும்மா இருந்தா மாபொருளா தெரியாது. சும்மா இருந்தா சும்மா கடக்க வேண்டியதானே. சும்மா இருக்க சுகம் வருமோ அப்படிம்பார். சும்மா இருக்க சுகம் வருமோன்னா அவங்களுக்கு சும்மா இருத்தல் என்பது ஐம்புலனையும் ஒடுக்குதல். ஐம்புலன் ஒடுக்கம். 5 புலனையும் நம்ம ஒடுக்கிட்டு இன்னைக்கு இருப்போமா? வாய் பேசல, கை வேலை பார்க்கல, அமைதியா இங்க உட்காந்துருப்போம்ல. இந்த அம்மா நேரம் முடிப்பாங்க, மணி என்னாச்சு, வீட்டுக்கு போயிடலாமா, 8:30 மணிக்கு போயிட்டோம்னா தோசை சுட்டலாம், சட்னி ஆயிக்கலாம். மனசு எத்தனோ ஓட்டங்கள் அப்படியே ரெக்க கட்டி பறக்கும் பாருங்க. அப்ப மன ஓட்டங்களை நாம நிறுத்த முடியுமா? ரொம்ப கஷ்டம். அவங்க நிறுத்தினாங்க. மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்பார்க்கு தேங்காய் பால் ஏது கடி குதம்பாய். தேங்காய் பால் ஏது கடி குதம்பாய். குதம்பைச்சிருக்காரு பாருங்க. மாங்காய் பால் உண்டு மலைமேல் இருப்பார்க்கு. தேங்காய் பால் சாதாரணமா பார்த்தா மாங்காய் பால், அதாவது இந்த தேங்காய் பால் புரியுது. மாங்காய் பால்னா என்ன? அதை வேற உண்டு மலை மேல இருக்காங்களாம். இது கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் கஷ்டம்தான். மாங்காயில காய கிள்ளணும்னா பால் வடியும். நம்மளாம் கொஞ்சம் விவரம் பெரிய ஆளுதான், அதனால என்ன செய்வோம், ஏய் மாங்காய் எடுத்தாத பால் வரும்,
மேல வாயில பட்டுட்டுன்னா அப்படியே எடுத்து வாயில வச்சுட்டாங்க. வாய் பொத்து போகும். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோம், சின்ன பிள்ளை கேட்குமா, அந்த மாங்காய் எடுத்துட்டு ஒரு கடி கடிச்சிடும். அதை காம்பு கூட இருக்கா கடிக்கும். கடிச்சோன்னே என்னச்சுன்னா அந்த பால் பட்டு இந்த இடம்லாம் புண்ணாயிரும், பொத்துரும். அந்த புண்ணை ஆத்துறதுக்கு இந்த காலம் வேணா டாக்டர்கிட்ட போவோம். அந்த காலத்துல வீட்டுல தானே மருந்து, தேங்காய் பால் கொடுப்பாங்க. அப்படிதானக்கா? தேங்காய் பால் தானே. ஏதாவது வாயில புண்ணு வந்துட்டு என்ன கொடுப்போம்? தேங்காய் பால் தான். கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் சாப்பிட்டு சரியா போகும். குடல் புண்ணுனாலும் சரி, வாய் புண்ணாலும் சரி, தேங்காய் பால் நல்ல மருந்து. அப்ப அந்த மாங்காய் பால் லேசா பட்டு பொத்துட்டுனா தேங்காய் பால் சாப்பிட்டா புண்ணு ஆறிடும். ஆனா மாங்காய் பாலையே உண்டு மலை மேல இருப்பாருக்கு தேங்காய் பால் எதுக்குன்னு ஒரு வார்த்தையை வேற இந்த சித்தர் போடுறாரு. இப்ப இந்த சித்தர் வாக்கெல்லாம் சாதாரணமான வாக்கு இல்லை. அப்ப ஒரு சின்ன நெருப்பு வாயில பட்டா பொத்துரும்னா நம்ம பக்கத்துல கொண்டு வர மாட்டோம். நெருப்பையே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களப்பா, இது யாருப்பா அப்படின்னு யோசனை வரும். இந்த கண் இன்றைக்கு ஒரு பொருளை பார்க்கிறது. அதனால் அந்த காட்சியினால் வரக்கூடிய இன்பம் துன்பம். செவி கேட்கிறது, அதனால் வரும் இன்பம் துன்பம். ஐம்பொறிகளால் வரும் இன்ப துன்பம். இவைகளெல்லாம் வினைகளாக நமக்கு ஈட்டி கொஞ்சோண்டு ஒரு விட்டு ஒரு வினையை கொடுத்து போப்பா போய் அதெல்லாம் கழிச்சுட்டு வான்னு அனுப்பினார். பெற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. அப்படிப்பட்ட கிருபாகரன் ஆற்றையை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை உணைந்த பெருமாள் குமாரன் கிருபாகரன் என்பார். அப்படிப்பட்ட கருணையே வடிவான இறைவன் எம்பெருமான் கொஞ்சோண்டு கொடுத்தார். நான் ஒரு தவமும் செய்யல, ஆனா கொடுத்தார். கழிச்சுக்குவான்னு அனுப்பினார். நான் இவ்வளோ பெரிய டன் கணக்கில் கேட்டுட்டு போனா பாவி கொஞ்சோண்டு கொடுத்தேன், இவ்வளவு பெரிய டன்ல கொண்டு வந்து எத்தனை பிறவி எடுக்கிறது அப்படின்னு சாமி நினைப்பார் இல்லையா? இப்ப அந்த அத்தனை வினைகளும் எங்கிருந்து வருது? இந்த ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் வாயிலாக. ஐம்புலன் ஒடுக்கம். இதுதான் மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பது. ஒரு புலனால் வரக்கூடிய துன்பம் லேசா உதடு பொத்து போகும். ஆனா மூக்கு காது இதெல்லாம் பொத்து போச்சுன்னா எங்க போய் இருக்கிறது? தேங்காய் பால் ஒன்னுதான் ஊத்த வேண்டியதுதான், ஒவ்வொரு தடவையா வர வேண்டியதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அவர்களுக்கு எந்த ஒரு பிறவியும் தேவையில்லை. மலைமேல் மேலாக அத்தனையும் நீக்கிய யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் அவங்கதான் அந்த நிலையில இருப்போம். அந்த குதம்பை சித்தர் அப்படி ஒரு பாடலை பாடுறாருன்னா, இன்றைக்கு வினைக்கு ஈடான இந்த துன்பம் அத்தனையும் நாம் நீக்க வேண்டும். அதிலும் அந்த நீக்கத்திலும் இன்பம் வருகிறதா இன்பம் வருகிறதா? என்னுடைய வினையினால் இது வந்தது, இது நன்றும் விரைந்த வாரா. நான் செய்த முன் செய்த வினை, அதற்கு ஈடாக வந்த இந்த துன்பம், அதற்கு ஈடாக வந்த இந்த இன்பம் என்று இதிலே ரொம்ப மகிழ்ச்சி கொள்ளாமலும் இதிலே துணிந்து விடாமலும் இரண்டையும் சமமாக நோக்கினார். இரண்டுமே திருவருள் தந்தது. எதற்காக? துன்பம் வந்தது எதற்காக? இன்பம் வந்தது எதற்காக? இது என் நோயை நீக்குவதற்கு வந்த துன்பம். நோயை நீக்கினா டாக்டர்கிட்ட போனா ஒரு ஊசி ஒரு மாத்திரை. நம்ம சாமி நோயை நீக்கிறதுக்கு என்ன கொடுக்குறா? ஒரு துன்பம். துன்பத்தை கொடுத்தானே டாக்டர் ஊசி போட்டா அப்பாடா ஊசி போட்டேன்னு நல்லா கைகால் சும்மாயிட்டு நல்ல வலியெல்லாம் போயிட்டுங்கிறோம். சாமி துன்பம் கொடுத்துட்டாருன்னா ஐயோ சாமியை கும்பிட்டு துன்பம் வருது, ஏன் வருது? அப்ப இதை ஏற்றுக்கொள்பவர்கள் இதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது உடலுக்கு நன்மை செய்வதற்காக அவர்கள் செய்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா டாக்டர் கோச்சிக்க கூடாது, காசை வாங்கிட்டு அவங்க ஊசி போடுறாங்க. சாமி எதுவுமே எதிர்பார்க்காம செய்யறாரு, கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யறாரு. அப்ப எவ்வளவு பெரிய கருணை, பெரும் கருணை. எல்லை இல்லையே கருணை என்கிறாய், ஏது கொண்டு நான் ஏது செய்யணும். எவ்வளவு ஒரு கருணையினால என்கிட்ட எதையாவது எதிர்பார்க்கிறாரா, அல்லது நம்ம எதையாவது கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரா? ஒன்றுமே இல்லாமல் மீண்டும் மீண்டும் நமக்கு நன்மை செய்ய வேண்டும். இந்த ஆன்மாக்கள் கிடைத்தேற வேண்டும். எப்படியாவது வந்துடாதா? இன்னைக்கு வந்துடாதா? நாளைக்கு வந்துடாதா?
என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் இறைவன். நாம் அப்படியே டோட்டலா மாத்தி நினைச்சிட்டு இருக்கோம். நான் எவ்வளவு சாமி கும்பிட்டேன், அவர் உன்னை சாமி கும்பிட வைக்கிறதுக்கு அவர் பண்ற பாடு இருக்கு. என்ன பாடு பண்றாரு தெரியுமா? இப்படியாவது வந்துட மாட்டியா, நேராக நேர் வந்துட மாட்டியா? பிட்டு அந்த வாணிச்சி கொடுத்த அந்த பிட்டுக்காக பிட்டு நேர்பட மண் சுமந்த இவர் மண்ணா சுமக்க வந்தாரு. அந்த பாட்டிக்கு முக்தி தர வந்திருக்கிறார். அந்த முக்தி பேர் எப்பொழுது கிடைக்கும்? வினைகள் நீங்கிய போது முக்தி பேர் கிடைக்கும். அந்த வினைகளை நீக்குபவன் யார்? இறைவன் எம்பெருமான். வினைகளே இல்லாதவன், வினை பயப்படாதவன். மற்றவர்களெல்லாம் வினை வயப்பட்டு மீண்டும் மீண்டும் வந்தவர்கள் பசுக்கள். பதி ஒருவனே, இவன் மட்டும்தான் வினைகளை நீக்குவதற்கு தகுதியானவன். அப்படி என்றால் இந்த பிட்டு அத்தனையும் உதிர்ந்தது. இதை கண்டு அவள் வருத்தப்படவில்லை, அப்படியே கொடுத்தார். இந்த வினைகள் எல்லாம் நீங்க அப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, என்னங்க பிட்டை இவர் சாப்பிட்டுக்கிட்டாரா, விழுந்த அடிய எல்லாரும் உணர்ந்தாங்க. எவ்வளவு மோசம் ஆனாலும் பிட்டை மட்டும் அவர் சாப்பிட்டிருக்காரு. ஆனா பிட்டை ஒன்னால சாப்பிட முடியாதுப்பா, அது அவளுடைய வினை, அந்த வந்திப்பாட்டியின் வினை. இந்த வினையை ஏற்றுக்கொள்வது இறைவன் ஒருவனே. அந்த இறைவன் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்ம வேற ஒண்ணு வேண்டாம். இப்ப நம்ம ரொம்ப நம்ம வீட்டுக்காரர்கள் அவ்வளோ பாசமா இருக்கும், அன்புனா அவ்வளோ அன்பு, விட்டு பிரியாத அன்பா இருக்கும். அவருக்கு ரொம்ப அதிகமான துன்பம். இப்போ காலம் ஒரு சோகம் இல்லைன்னு வைங்களேன், என்ன வினையோ என்ன கஷ்டமோ இப்ப கஷ்டப்படுறாருமோ, திடீர்னு அவர் கேட்பாரு, எம்மா என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க, கொஞ்சம் வினையை நீ வாங்கிக்கையே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே. ஐயோ நான் என் உடம்பே தாங்காது, இந்த ஒன்றை வினையை எங்க போய் வாங்க, வாங்குவோமா வாங்க. வாங்குறதுக்கு முதல்ல அதிகாரமும் இல்ல, வாங்குறதுக்கு மனசு வர. நம்ம வினையே இவ்வளவு இருக்கு, இவர் வினையை நம்ம எங்க தூக்கி சமைக்க அப்படின்னு. வாங்குறதுக்கு முதல்ல அதிகாரம் இல்ல, வாங்கவும் மாட்டோம். அதை போல இங்கே இந்த வந்திப்பாட்டி இவனுடைய வினைகள் எல்லாம் உதிர்த்து தான் ஏற்றுக்கொண்ட இறைவன் எம்பெருமான். ஏற்றுக்கொண்டதால் இவளுக்கு முக்தி பேர். எல்லோரும் காண அங்கே அருமையாக சிவதூதர்களால் அப்படியே அழகான அந்த வானத்திலிருந்து விண்ணில் விமானம் மாறி மேலிருந்து வந்த சிவதூதர்களோடு வந்த அந்த விமானத்தில் ஏறி சென்ற காட்சியை எல்லோரும் கண்டு கழித்தார். அப்ப எவ்வளவு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு பாருங்க. இப்படி வர வேண்டும் என்றுதான் இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மையும் நினைக்கிறான். நீ எனக்குரியவன், நீ ஒரு எனக்குரியவன், என்னிடம் சேர வேண்டும். அவன் இப்படி போய் டப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை டப்பா அடிக்கிற கூட்டத்தோட டப்பா அடிச்சுட்டு இருக்கீங்க. உலக இன்பம் எல்லாம் டப்பா அடிக்கிற கூட்டம் தானே. டப்பா அடிக்கிற கூட்டம் தான், வேற ஒண்ணு இல்ல. உடல் இன்பம் அத்தனையும் நீங்க எத்த எடுத்துட்டீங்கன்னா சரி, உடலுக்குரிய அத்தனை அது கண்ணால காக்கிறது, காணாத பேர் வாயின் ஒண்ணு இருக்கு, பேசவும் செய்யும் சாப்பிடவும் செய்யும். எதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னாலும் சாப்பிடணும். எனக்கு ஒரு நாள் நல்ல நாள், இன்னைக்கு இனிப்பு சாப்பிடறதுல ஒண்ணும் சொல்லாத, சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் ஒரு மாத்திரை வேணா சேர்த்து போட்டுக்கிடுவோமே அப்படின்னு போட்டுக்கிடுவோம். விட முடியுதா? எல்லாம் துன்பம் தரும். ஆனால் எல்லாவற்றையும் விட்டு யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இல்ல. எதையெல்லாம் விட்டு 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 விளக்குறோமோ அதிலிருந்து வரும் இன்பமோ அளவு கிடையாது. அருணகிரி பெருமான் ரொம்ப அழகா, என்னை இழந்த நலம் சொல்லார். எல்லாம் இழந்துட்டா நலம் வருமோ என்றார். இழந்து பாரு இன்பம் என்ன வருது அப்படி. எல்லாம் அப்படியே இழந்த இழந்த இழத்தல் என்பது வேறு ஒண்ணு இல்ல. யார் எனது என்னும் செருக்கு முதல்ல நான் செய்வேன் என்னுடையது அப்படின்ற அந்த அழகு. வாகா முருகா மயில்வா கணனே அழகு திருக்கோலம். இதை பார்த்த போது இது அழகா அருணகிரி பெருமான் சொல்றார், வாகா முருகா மயில்வா கணனே என்று. ஏன்னா
காகா நமனார் கலகம் செய்யும் மறுநாள் அவன் வந்து நிப்பான். அந்த நேரத்துல அவன் வந்து நேத்துல என்னால எதை பேசுறது எதை சொல்றது முடியாது, பயந்து நடுங்கி. ஏன்னா கருப்பா ஒரு உருவம், யோசிச்சு பாருங்க, கருத்த ஒரு உருவம் வந்து நின்னா என்ன ஒரு பயம், நடுங்கி போய் நிற்போமே. எதை நினைக்கிறது? இந்த நிலைமை எனக்கு வரணுமா? வரக்கூடாது. எப்படி வரணும்? தக 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 தகன் மயில்ல வரணும். அந்த கோலம் இன்றைக்கு நாம் பார்த்த அந்த திருக்கோலம் அது தங்கமாக வந்தால் வெள்ளியாக வந்தால் நீ மயில் மீது ஏறி வர வேண்டும். மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம், மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம். என்றும் வாய்த்ததுணை கிரண கலாபியும் வெறும் உண்டே. பிரமாதம் சொல்லாதே. அப்படின்னா பிரமாதம் என்றால் வட சொல் தவறு. மரணம் என்ற தவறு எனக்கு கிடையாது, அது எனக்கு வராது. ஏனென்றால் நீ அங்கே அழகான மயில் மீது வேலோடு கூடி வரும்போது அந்த ஒளி வெள்ளம் இது கருப்பா இருட்டா பயமுறுத்தி இழுத்து கொண்டு போகும் நிலை, அதுவோ ஒளி வெள்ளமாக அழகாக வந்து நிற்கும் நிலை. அந்த முருகப்பெருமான் அழகே வடிவான அந்த முருகப்பெருமானை தினந்தோறும் கண்டு 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 மனதிற்குள் இருத்தி 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 இப்படி செய்தால் நமக்கு மரணம் என்று உண்டா? யார் வருவார்? சிவ தூதர்கள் வருவார்கள். அதை காட்டிலும் இந்த முருகப்பெருமானே மயில் மீது ஏறி வருவார். வந்த போது ஆகா ஒரு சிரிப்போட அந்த உயிரை வெளியே போவோம் உடல் இளம். இது மாதிரி எத்தனையோ பேரை நீங்க பார்க்கலாம். ஏன் இந்த அனுபவமா கண்டது என்னன்னா, சுப்பிரமணிய பிள்ளை ஐயா நிறைய பேர் தெரிஞ்சுக்கும், திருமந்திரம் நடத்தினாங்க. அது என்ன ராஜீவ் நகர் நினைக்கிறது, ஆமா டீச்சர்ஸ் காலேஜ். அதுல அங்கேன்னு ஒரு 4 வருஷம் போறது பாக்கியம் சாமி கொடுத்தார். அந்த ஐயா அவ்வளவு அழகா நடத்துவாங்க திருமந்திரம். அப்போ அவங்க சொன்ன சம்பவம், அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரமா கொஞ்ச நாள் சோமலாமலே படுக்கையில இருந்திருக்காங்க. அன்றைக்கு ரொம்ப முடியாம இருந்திருக்கிறாங்க. திடீர்னு பயந்து அலறினாங்க. ஒரு மாதிரி ரொம்ப பயந்து கிட்டு உடம்புலாம் வந்துட்டு வேர்த்துட்டு வந்தாங்க. உடனே இவங்க பார்த்து அந்த பூஜை அவங்க பண்ற இடம், அந்த இடத்துல மடியில போட்டு முடுக்க பதிகங்கள், அந்த முக்தி பதிகங்கள் இருக்கு இல்லையா, காதலாகி கசிந்து அந்த முக்தி பதிகங்கள் அத்தனையும் பாடிக்கிட்டே இருந்தாங்களா மடியில போட்டு. இவ்வளவு நேரம் பயந்து பேசவே இல்லை. 2 நாள் பேசாம இருந்தவங்க திடீர்னு பேசினாங்களா, பயந்து நடுங்க பயந்து இருந்தாங்க. இவங்க மடியில போட்டு இதை பாடி முடிக்கும் போது அந்த அம்மா அப்படியே அடங்கி சிரிச்சாங்களாம். சிரிச்சுக்கிட்டே அப்படி அவங்க சொல்லும் போது எங்களுக்குலாம் உடம்பெல்லாம் புல்லரிச்சு சிரிச்சுக்கிட்டே தான் அந்த உயிர் போச்சு. எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. சொல்லும் போதே கேட்கும் போதே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம்னா, அப்போ சாகாதனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யுனார் வாகா முருகா. முருகப்பெருமான் ஏன் அழகாக இருக்கிறார், அவருக்கு ஏன் இன்னும் மேலும் மேலும் அழகு ஊட்டி மெருகூட்டி செய்கிறோம் என்றால், இந்த அழகு கோலத்தை கண்டால் நமக்கு மரணம் என்பது உண்டா? கிடையாது. ஏற்கனவே பயந்து போயிருக்கிற நமக்கு அவன் விலகி விடுவான். இந்த அழகு கோலம் முன்னாடி வந்து, இந்த அழகு கோலம் வர்றதுக்கு என்ன ஒரு நமக்கு ஒரு குவாலிபிகேஷன் வேணும் இல்லையா? யோகா. யோகா, யோகத்தில் சிறந்த இறைவா முருகப்பெருமானே, இவன் யோகத்தில் சிறந்தவன் மட்டுமல்ல, ஆன்மாக்களாகிய நம்மோடு ஒன்றித்து இருப்பவன். அப்படி ஒன்றித்து இருப்பதனால் சிவ ஞான உபதேசிகனே. அந்த சிவபெருமானுக்கு ஞானத்தை உபதேசம் செய்தவன் இவன். சிவஞான உபதேசியனே. சிவனுக்கு பிரணவ மந்திரத்தின் உபதேசத்தை செய்த குருபரன் இவன். குருபரனாக இருந்தவன் இவன். சிவஞானத்தை ஆன்மாக்களாகிய நமக்கு உபதேசம் செய்த குமர குருபரனும் இவனே என்று அழகாக சொல்கிறார். என்றால் அந்த முருகப்பெருமானே குருவாக வர வேண்டும் என்றால் நமக்கு ஒரு குவாலிபிகேஷன் என்று ஒரு வேணுமே. அந்த குவாலிபிகேஷன் எது?
நமக்குரியது எது என்றால் இந்த சரியை இறை வழிபாடு, தினந்தோறும் இறை வழிபாடு, சென்று 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 இறைவனை கண்டு 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 வழிபடுதல். அந்த வழிபாட்டின் மூலமாக இறைவன் எம்பெருமான் உள்ளத்திலே அப்படியே வெளிப்பட்டு கிரியையாக முன்பாகம் வந்து உள்ளும் புறமுமாக நின்ற நிலை. அடுத்து அந்த முன்பாக செய்து உள்ளத்திற்குள்ளே கொண்டு வந்து யோக நிலையிலே நிறுத்துதல். சரியா யோகம் மூன்றும் சேர்ந்ததுதான் தவம். தவத்தின் பயன்தான் இங்கே குருவாக இறைவன் வருதல். தவம்தான் குருவை நமக்கு இறைவன் காட்டி கொடுப்பார். இறைவன் வந்து நமக்கு செய்யலைன்னா, இந்த உபகாரத்தை செய்யவில்லை என்றால் நாம சென்று அடைய முடியாது. சிவஞானம் என்றால் திருவடி ஞானம், திருவருள். அந்த பசிஞானத்தினாலும் பாசஞானத்தினாலும் பார்க்க முடியாத அந்த இறைவனை பதி ஞானத்தினாலே, அதுதான் சிவஞானம், திருவருள், திருவடி இன்பம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த திருவருள் ஞானத்தினாலே சிவத்தை சென்று அடைதல், அல்லது அந்த சிவனே நமக்கு குருவாக வந்து நிற்றல். இந்த ஒன்றை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த முருகப்பெருமான் நம்முடைய பக்குவம் தெரிஞ்சு எங்க இருந்து வர்றான், வெளியிருந்து வர்றானா இல்ல, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறான். கருணி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று, இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன். எவ்வளவு அழகா மணிவாசகர் பெருந்தகையார் எவ்வளவு அழகா நமக்கு இறைவன் வருகிறார் என்றால், குருவாக வருகிறார் என்றால் எங்கிருந்தோ இல்ல, உள்ளுக்குள்ள இதுகாரம் இருந்த இறைவன் முன்பாக வெளிப்பட்டு ஒளி வெள்ளமான சிவஞான உபதேசிகன். இவன் முருகப்பெருமான் எப்படி வர்றானா தேசிகனாக வருகின்றான். தேசு என்றால் ஒளி, ஒளி மயமான இந்த முருகப்பெருமான் எதற்காக ஒளியாக வருகிறான்? நம்மகிட்ட இருக்கிறது அறியாமை என்ற இருள் தானே. இந்த இருளை நீக்குவதற்கு ஒளி வெள்ளம் தானே வர வேண்டும். அதனால் இவன் தேசிகனாக வருகிறான். அந்த தேசிகன் வந்து நமக்கு எதை செய்கிறான்? உபதேசம், உபதேசிகனாக வருகிறான். உபதேசம் என்றால் ஏதோ அவங்க சொல்றாங்க உபதேசம் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். உடனாக இருந்து உணர்த்துதல், இதுதான் மிக உயர்ந்த உபதேசம். உபதேசம் என்றால் இடம், உப என்றால் பொருந்தி நின்று உணர்த்துதல். இறைவன் உயிர்களாகிய நமக்கு உயிருக்கு உயிராக, அறிவுக்கு அறிவாக பொருந்தி நின்று இது உண்மை இது பொய் என்று உணர்த்தவில்லை என்றால் உயிர்களாகிய நாம் எந்த ஒன்றையும் உணர முடியாது. உணர்த்தில் உணர்வே உணர்த்தாயேன் நாயேன் கனத்தோ உணரோ வகைத்தானே உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டருள்வை சொக்கநாத. உணர்த்தினால் அன்றி உணர முடியாத இந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் குருவாக வந்து, தேசிகனாக வந்து, உபதேசிகனாக வந்து சிவ ஞானத்தை நமக்கெல்லாம் உபதேசம் செய்யும் இந்த குருபரன். அப்ப அந்த உபதேசம் கிடைத்த மாத்திரத்திலே எல்லாவற்றையும் அறிந்துவிட முடியுமா என்றால், ஒருவர் கட்ட மாத்திரத்திலே அந்த தீவிரதரம், அந்த தீவிரதர சத்தினிபாதம் உடையவர்களுக்கு உடனடியாக உணர்த்திய மாத்திரத்தில். ஆனால் நம் போன்றவர்களுக்கு கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடி இப்படியெல்லாம் ஒரு நிலையிலே நாம் உணரக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ இந்த இறைவன் எம்பெருமான் குருவாக வருகிறான் என்றால் அந்த ஆன்மாக்கள் முதல்ல எப்படி இருக்கும்? பூர்ணதன அந்த குருபரன் வந்து உணர்த்தின மாத்திரத்துல உணர முடியும். உணர்த்தினா அப்படின்னா அந்த ஒரு பக்குவம் இருக்க வேண்டுமே. அப்ப அந்த பக்குவம் என்பது நமக்கு தெரியுமானா தெரியாது, நமக்கு தெரியாது.
எப்ப நமக்கு பக்குவம் வருகிறது என்பது தெரியும். ஆனா உள்ளிருக்கும் இறைவனுக்கு நன்றாக தெரியும். அதைத்தான் மணிவாசகர் பெருமையார் ரொம்ப அழகா சொன்னார். அடிக்கடி நான் எல்லாத்தையும் சொல்லி இந்த பதிகத்தை அடிக்கடி படிங்க, சாமி குருவா நமக்கு வந்துருவார். நமக்கு பக்குவம் எப்ப வருதுன்னு தெரியாது, ஆனா எப்ப வருதுன்றத பார்த்து உணர்ந்து சாமி முன்னாடி வந்துருவார். பெண்ணில்லாத பெருந்துரை பெருமானு நாமங்கள் பேசுவார்க்கு இனக்கில்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துணை தெம்பிரான் உனக்கில்லாததோர் வித்து மேல் விழையாமையை ஒத்த பின். உனக்கு இல்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து கட்டினாய் கழுக்குன்றிலே. முதல்ல அதிகாரமும் இல்ல, வாங்குறதுக்கு மனசு வர. நம்ம வினையே இவ்வளவு இருக்கு, இவர் வினையே நம்ம கத்திக்கு சமக்க அப்படின்னு வாங்குறதுக்கு முதல்ல அதிகாரம் இல்ல, வாங்கவும் மாட்டோம். அதை போல இங்கே இந்த வந்திப்பாட்டி இவனுடைய வினைகள் எல்லாம் உதிர்த்து தான் ஏற்றுக்கொண்ட இறைவன் எம்பெருமான். ஏற்றுக்கொண்டதால் இவளுக்கு முக்தி பேர். எல்லோரும் காண அங்கே அருமையாக சிவதூதர்களால் அப்படியே அழகான அந்த வானத்திலிருந்து விண்ணிலை விமானம் மாறி மேலிருந்து வந்த சிவதூதர்களோடு வந்த அந்த விமானத்தில் ஏறி சென்ற காட்சியை எல்லோரும் கண்டு கழித்தார். அப்ப எவ்வளவு ஒரு அருமையான ஒரு நிகழ்வு பாருங்க. இப்படி வர வேண்டும் என்றுதான் இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மையும் நினைக்கிறான். நீ எனக்குரியவன், நீ ஒரு எனக்குரியவன், என்னிடம் சேர வேண்டும். அவன் இப்படி போய் டப்பா அடிச்சுட்டு இருக்கையே ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. டப்பா அடிக்கிற கூட்டத்தோட டப்பா அடிச்சுட்டு இருக்கையே உலக இன்பம் எல்லாம் டப்பா அடிக்கிற கூட்டம் தானே. டப்பா அடிக்கிற கூட்டம் தான், வேற ஒண்ணு இல்ல. உடல் இன்பம் அத்தனையும் நீங்க எத்தை எடுத்துட்டீங்கன்னா சரி, உடலுக்குரிய அத்தனை அது கண்ணால காக்கிறது, காணாத பேர் அதை வாயின் ஒண்ணு இருக்கு, பேசவும் செய்யும் சாப்பிடவும் செய்யும். எதெல்லாம் சாப்பிட வேண்டாம்னாலும் சாப்பிட. எனக்கு ஒரு நாள் நல்ல நாள், இன்னைக்கு இனிப்பு சாப்பிடறதுல ஒன்னும் சொல்லாத சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் ஒரு மாத்திரை வேணா சேர்த்து போட்டுக்கிடுவோமே அப்படின்னு போட்டுக்கிடுவோம். விட முடியுதா? எல்லாம் துன்பம் தரும். ஆனால் எல்லாவற்றையும் விட்டு யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இல்ல. எதையெல்லாம் விட்டு 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 விளக்குறோமோ அதிலிருந்து வரும் இன்பமோ அளவு கிடையாது. அருணகிரி பெருமான் ரொம்ப அழகா என்னை இழந்த நலம் சொல்லார். எல்லாம் இழந்துட்டா நலம் வருமோ என்றார். இழந்து பாரு இன்பம் என்ன வருது அப்படி. எல்லாம் இழந்த இழந்த இழத்தல் என்பது வேறு ஒண்ணும் இல்ல. யார் எனது என்னும் செருக்கு முதல்ல நான் செய்வேன் என்னுடையது அப்படின்ற அந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் விட்டு பாருங்களேன். யார் எனது என்னும் செருக்கு அறுப்பார் வானோர்க்கு உயர்ந்த உலகம். இதை விட்டுட்டாலே நம்ம ஒரு 80% மார்க் வாங்கிட்டோம். 80 வாங்கிடும், மிச்சம் 20 தானே. அதையும் அடுத்தாப்புல இந்த ரெண்டு போயிட்டுனாலே மிச்சம் 20 நமக்கு சீக்கிரமா கை கூடியும். கூடிட்டுனா நேர்பட நெற்றல். இந்த இருவினை ஒப்பு இறைவன் காத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய எண்ணமும் நம்முடைய எண்ணமும் ஒன்னா வரணும். அம்மா வீட்டுல அம்மா அப்பா அந்த பிள்ளைய எப்படியாவது டாக்டருக்கு இந்த தடவை படிக்க வச்சுக்கணும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படிக்க வைக்கணும். அம்மா அப்பா அவ்வளோ பிரயாசப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளை மனசுலயும் அம்மா அப்பா பாவம் நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, நாமளும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டுதான் அப்ப இந்த பிள்ளையும் என்ன செய்யும், முயற்சி எடுத்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். அம்மா அப்பாவும் அவளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. அப்ப நேர்பட ரெண்டு பேருடைய எண்ணங்களும் நேராக நின்றால் வெற்றி தானே. சாமி நினைச்சுட்டே காத்துக்கிட்டு இருக்காரா, இந்த ஆன்மா இன்றைக்கு வந்துடாதா, எல்லாத்தையும் இந்த உலக இன்பத்தை விட்டுட்டு 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 நம்மகிட்ட வந்துடாதா காத்துக்கிட்டு இருக்காரா. நம்ம சாமி நாளைக்கு இது கிடைக்கணும், எனக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைக்கணும், இந்த பணம் கிடைக்கணும், இந்த வீடு எப்படியா முடியணும், இந்த பிரச்சனை முடியணும். அடப்பாள், இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வருவேன் பார்த்தா மீண்டும் மீண்டும் அதையே கேட்டு கேட்டு என்கிட்ட வர்றையே. பட்டியலே நம்ம அப்படித்தானே போடுறோம். உலகத்திற்காக
உலக இன்பத்திற்காக. அதை விட்டுட்டு வான் அவர் நினைக்கிறாரு. அப்ப அவருடைய எண்ணமும் நம்முடைய எண்ணமும் என்றைக்கு நேர்பட நிற்கிறான். பிட்டு நேர்பட மண் சுமந்த அந்த நேராக நீங்க சேக்கடா பெருமானுடைய பெரிய புராணத்தை எடுத்து பாருங்க. நிறைய பேருடைய இதுல நேராக நேர் நின்றார். எல்லாருடைய வரலாறுலையும் நிற்கும் இந்த வார்த்தை. நேராக நேராதல், நேர்பட நிற்றல். இந்த நேர்பட நிற்றல் என்பதுதான் இறைவனுடைய நோக்கு. அப்படியே திருவருள் நோக்கு பெற்ற ஆன்மாவாக, திருவருள் நோக்கு பெற்ற மாத்திரத்திலே இங்கே இறைவன் குருவாக வந்து நின்று உபதேசம், அந்த உபதேசிகனாக உபதேசமாக உபதேசம் செய்பவன் யார்? உபதேசிகன். உபதேசம் என்றார் ஏதோ ஒன்று இல்ல, உயிர் அறிவிலே நின்று உண்மையை உணர்த்துதல். ஞானம் என்ற சொல்லே சிவபெருமானுக்கு ஞானத்தை போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இவர் சுவாமி அப்பா தகப்பன் சுவாமியாக தகப்பனுக்கே போதிப்பவராக இருந்தார் என்றால் உபதேசம் என்றால் இப்படித்தான் நிகழ வேண்டும் என்பதை உலகவர் உணரும் வண்ணமாக 5 முக சிவன்தான் 6 முக சிவமாக வந்தது. தனக்குத்தானே தகப்பனாக தனக்குத்தானே மகனாக நின்றாலும் உபதேசம் கேட்கும் போது கைகட்டி வாய்ப்பொத்தி நின்ற நிலையை நமக்கு எடுத்துச் சொல்லும் ஒன்றுதான் அந்த சிவ ஞான உபதேசமாக. உயிர்களாகிய நமக்கு சிவஞானத்தை உபதேசமாக உணர்த்த வரும் பொழுது அந்த திருவருள் பதிவை அப்படியே உயிர் அறிவிலே நிலைநிறுத்துதல். உண்மை ஞானம் என்பது என்ன? சிவம் என்பது மேலான நன்மை, மங்களம் தரும் பொருள். அந்த மங்களமாகிய பொருளை நீ உணர வேண்டும். உணர்தல் தான் மேலான ஞானம். ஞானம் என்றாலே அருள் குறவன் உணர்த்திய மாத்திரத்திலே உணர்த்திய படியே அதை உணர்தல் தான் ஞானம். இந்த ஞானத்தை தான் நமக்கு உபதேசமாக இந்த உடல், இந்த உலகம், இவையெல்லாம் உனக்கு பகை பொருள். இந்த உயிர் அறிவு பொருள். இந்த உயிர் ஆனந்த நிலையை அடைய வேண்டும். நீ இப்பொழுது அனுபவிப்பது சிற்றின்பமே. சில காலம், கால இட எல்லை கொண்ட இன்பம். நீங்க எந்த இன்பத்தை எடுத்துக்கோங்க, நாவினால் சுவைப்பது, கண்ணால் அனுபவிப்பது, காதால் கேட்பது, எல்லாம் கால இட எல்லை. எல்லாவற்றிற்குமே ஒரு இட எல்லை இருக்கு, கால எல்லை. அது சிற்றின்பம். அது எல்லாமே தோன்றி நின்று அழியும். ஆனால் சிற்றின்பம் இருக்கிறது என்றால் பேரின்பம் உண்டு. அந்த பேரின்பத்தை தருபவன் யார்? இறைவன் எம்பெருமான். இந்த உபதேசத்தை நமக்கு உணர்த்துகிறான். இந்த இன்பம், இந்த பேரானந்தம் உனக்குள்ளே இருக்கிறது. வெளியர்களா இல்ல, உள்ளே இருக்கிறது. என்னை அறிவென்றான், என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். அப்ப அந்த ஆனந்தத்தை நான் உணர வேண்டும் என்றால் எனக்கா உணர தெரியாது. இறைவன் வந்து குருவாக உணர்த்தினால் அன்றி நான் உணர முடியாது. அந்த குருபரனாக வந்து நமக்கு உணர்த்திய தன்மைதான் யோக. அந்த யோக நிலையிலே, யோகம் என்றாலே ஒன்றித்தல், ஒன்றித்த நிலையிலே, இறைவனோடு ஒன்றித்த நிலையிலே சிவ யோக ஞான அந்த உபதேசத்தை நமக்கு செய்யும் குருபரனாக வந்த அந்த முருகப்பெருமான். அதைத்தான் கந்தர் அனுபூதியினாலே அப்படி ஒன்றித்த நிலைதான். ஒன்றித்த நிலையத்தான் நமக்கு அழகா சொல்றார். அழகாக இந்த பாடல் 41வது பாடல்ல ரொம்ப அழகா சொல்லி கடைசியில குருவாய் பெருவாய் அருள்வாய் குகனே. இவன் குகன். இன்னைக்கு முருகர் பாட்டுல எவ்வளவு அழகழகா ஒன்னா சொன்னாங்க. குகன். குகன் என்றால் எந்த குகையில வைக்கிறது? மனக்குகை. உயிர் என்ற அந்த அறிவில் இருப்பவன். அதனால் இவன் குகன். நமக்கெல்லாம் பேரானந்தம் தரும் பொருளாக இருப்பவன். அந்த பொருளை நாம் இந்த உலகத்தில் இந்த உடலோடு கூடி இருக்கும் போதே அனுபவிக்க வேண்டும். இந்த உடலோடு கூடி இருக்கும் போதே அனுபவிக்க வேண்டும்.
அப்படி அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த முருகப்பெருமான் நமக்கெல்லாம் எப்படி வருவார், எப்ப வருவார் என்ற கேள்வியை முதல்ல முன்னாடி வைங்க. வருவாரா? முதல்ல வருவார் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சொல்லிட்டாங்க, அருணகிரி பெருமானே எத்தனையோ முறை சொல்லிட்டார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் தவமுறை, அரை நிமிஷம் நினைச்சா போதும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தரக்கூடிய முருகப்பெருமானாக இவன் வருவான் என்று பதிவு பண்ணிட்டார். இதுக்கு மேல ஒரு பதிவு வேண்டாம். நீங்க திருப்புகள் எடுத்து பாருங்க, அழகாக இந்த முருகப்பெருமான் வருவார். அப்படி வந்து நமக்கு இந்த ஞானத்தை தருவார் அப்படின்றத அழகா பதிவு பண்ணிட்டார். அப்ப இந்த பிறவியிலே இந்த உடலோடு கூடி இருக்கும் காலத்திலே உருவாக வந்து நமக்கெல்லாம் அருள் புரியவரும் இந்த முருகப்பெருமான் என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த கந்தர் அனுபூதியிலே, இந்த கந்தர் அனுபூதி நீங்க தினசரி சஷ்டி கவசம் அழகா பாடுறீங்க, அதோட கந்தர் அனுபூதி பாடுங்க. ஏன்னா முருகப்பெருமான் அப்படியே முருகப்பெருமானோடு ஒன்றித்த நிலை, அனுபூதினாலே ஒன்றித்த நிலை. அந்த ஒன்றித்த நிலையை நாம் அடைய வேண்டும், ஆன்மாக்களாகிய நாம் அடைய வேண்டும். அடைந்தால்தான் அந்த பேர் ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும். அததான் அனுபூதியை நம்ம தினசரி வாழ்விலே, தினசரி ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அதனால தினசரி இந்த பாடலை, அனுபூதி பாடலை பாடுங்க. பாட 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 முருகப்பெருமானுடைய பதிவு அப்படியே அவருடைய திருவடி அப்படியே பதியக்கூடியதாக நமக்கு இருக்கும். உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரமோபதியே. எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. 6 படை வீடுகளையும் சொல்லி, 6 படை வீடுகளாக இருக்கும் 6 ஆதாரங்களையும் சொல்லி, 6 ஆதாரங்களையும் தாண்டி நிராதாரமாக இருக்கும் முருகப்பெருமான் இங்கே அந்த நிராதாரத்திலே உயிர்களோடு ஒன்றித்து பேரானந்தத்தை தரும் பொருளும் இவனே என்பதாக சொல்லப்பட்ட அருமையான பாடல் அந்த பாடல். அப்படியே கந்தர் அனுபூதி ஒவ்வொன்றை நம்ம அனுபவிக்கலாம், அப்படியே ஒவ்வொன்றே ஒவ்வொரு வார்த்தையுமாக அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கிறார் அருணகிரி பெருமான். இந்த விரத காலங்களிலே அருணகிரி பெருமானுடைய திருவடியை பணிந்து இந்த முருகப்பெருமான் எல்லா உயிர்களிலும் இருந்து அறியாமை என்ற இருளை நீக்கி மேலான ஞான ஒளியை தரக்கூடிய ஞான உபதேசிகனாக நமக்கெல்லாம் வந்து உருவாக வந்து இந்த பிறவியோடு இனி ஒரு பிறவி அடையாமல் முருகா உன் திருவடியை அடைய வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் வைத்து இன்னிலிருந்து வைங்க. இனிமேல் முருகா உன் திருவடியை அடைய வேண்டும், முருகா உன் திருவடியை அடைய வேண்டும், என்றைக்கு உன்னை காண்பேன், என்றைக்கு உன்னை காண்பேன். எதையோ வேண்டவே வேண்டாதீங்க. வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் விண்ணும் மண்ணும் என்ற மணிவாசகரின் வார்த்தைக்கு ஏற்ப வேண்டுதல் என்றாலே முருகா நீ வேண்டும், முருகா நீ வேண்டும், நான் உன்னை அடைய வேண்டும். இவ்வளவுதான். இந்த வார்த்தையை சொல்லுங்க. நல்ல அழகான நமக்கு திருப்புகள் மட்டும் இல்ல, பகழிக்குத்தர் பாடிய அருமையான ஒரு பிள்ளைத்தமிழ். அது வைணவர், பழுத்த வைணவர், அவரைய தேர்ந்தெடுத்து வச்சார் பாருங்க பகழிக்குத்தர். அந்த முருகப்பெருமானுடைய இந்த பாடலை பாடினால் எங்க இருந்தாலும் முருகர் முன்னாடி இருந்து நிற்பார். பேரறிக்கோ அடியவதோ பிறப்பை ஒழித்து பெருவாழ்வோ பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராழா சேர நிறுதற் குலகழக சேரல் கொடியாய் திருச்செந்தூர் தேவா செல்வா என்றும் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயார் பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா வா என்று உன்னை போற்ற, அப்பா வா வா என்று உன்னை போற்ற பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் நீ வாராதிருக்க வழக்கொண்டோ, நீ வாராதிருக்க வழக்கொண்டோ
நீ வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருக வருக வருகவே வளரும் கழவக் குறும்பை முலை வள்ளிக்கணவா வருக வருக வருகவே வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த நிர்வாகத்தைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும் அம்மையார் அவர்களுக்கும் இருவாரும் கேட்டு மகிழ்ந்த பக்த பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.